ம் நமது உடலில் ஒரு எலும்பு உடைந்து விட்டால் உடனே நாம் மருத்துவமனைக்கு செல்வோம் அல்லவா? ஆம், நிச்சயமாக. உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். சரியாகச் சொன்னீர்கள். அந்த படத்தில் எலும்பில் உள்ள அந்த மெல்லிய விரிசல் மிகத் தெளிவாக தெரியும். அதை வைத்து பிரச்சனை இதுதான் என்று மருத்துவர் எளிதாக சொல்லிவிடுவார். உண்மைதான். நாமும் அதை நம் கண்களால் பார்ப்பதால் ஒருவித நிம்மதி அடைவோம். ஆனால் நமது மனம் உடையும் போது நிலைமை என்ன? அதுதான் மிகப்பெரிய சிக்கல். நம் உணர்வுகள் அனைத்தும் சிதறிப் போகும்போது பயம், பதற்றம், குற்ற உணர்வு என்று மனதிற்குள் ஒரு பெரிய புயலடிக்கும். அதை ஸ்கேன் செய்து பார்க்க எந்த இயந்திரமும் நம்மிடம் இல்லையே. இல்லை, முற்றிலும் இல்லை. எந்த எக்ஸ்ரே கருவியும் மனதின் காயங்களை காட்டாது. இதை ஏன் இப்போது சொல்கிறேன் என்றால், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய போர்க்களத்தில் நடந்த ஒரு முழுமையான மனமுறிவை பற்றி, அதாவது ஒரு மென்டல் பிரேக்டவுன் பற்றி நாம் இன்று பேசப்போகிறோம். அந்த மனமுறிவு வேறு யாருக்கும் நடக்கவில்லை. தன்னுடைய காலத்தின் மிகப்பெரிய போர்வீரனான அர்ஜுனனுக்குத்தான் நடந்தது. ஆம், உலகமே வியந்து பார்க்கும் ஒரு வீரன் போர்க்களத்தில் நடுங்கிப் போய் தன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு என்னால் முடியாது என்று அமர்ந்து விட்டான். இந்த ஆழ்ந்த ஆய்விற்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்று நாம் பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் சுவாமி பரமார்த்தானந்தா ஆகியோரின் மிக ஆழமான விரிவுரைகளை அடிப்படையாக கொண்டு விரிவாக அலசப்போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான பயணம். மனிதர்களாகிய நாம் ஏன் தொடர்ந்து துயரப்படுகிறோம் என்பதற்கான ஆணிவேரை தேடும் பயணம் இது. உண்மைதான். அந்த துயரத்திலிருந்து விடுபட்டு உணர்வுபூர்வமான முழுமையான சுதந்திரத்தை அடைய வழியே இல்லையா? இதுதான் இன்று உங்களுக்கும் எங்களுக்குமான தேடல். சரி, இதை விரிவாக அலசுவோம். கீதையின் மொத்த சாராம்சமும் இந்த 2ஆம் அத்தியாயத்திலேயே சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்களே, அது எப்படி? அது எப்படி என்றால், இந்த 2ஆம் அத்தியாயத்தை நாம் ஏதோ ஒரு தத்துவ நூல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. இது மனித மனத்தின் சிக்கல்களை தீர்க்கும் ஒரு மிக சிறந்த உளவியல் வழிகாட்டி. ஒரு சைக்கலாஜிக்கல் மேனுவல் என்று சொல்லலாம், இல்லையா? மிகச்சரி. ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு முன் அந்த நோய் என்ன, அது எங்கிருந்து வருகிறது என்பதை சரியாக கண்டறிய வேண்டுமல்லவா? ஆம், அதுதான் மருத்துவத்தின் அடிப்படை. அதைத்தான் இந்த அத்தியாயம் ஆரம்பத்திலேயே செய்கிறது. மனிதகுலம் முழுமைக்கும் இருக்கும் அந்த அடிப்படையான மனநோயை இது சம்சாரம் என்று அழைக்கிறது. சம்சாரம், இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மூல நூல்களின்படி இதன் உண்மையான அர்த்தம் என்ன? அர்ஜுனன் போர்க்களத்தில் சந்தித்த பிரச்சனை யாருக்கு எதிராக அம்பு விடுவது என்ற ஒரு இராணுவ பிரச்சனை கிடையாது. அது முழுவதும் அவனுக்குள் நடந்த உணர்வு ரீதியான போராட்டம். அதாவது, இன்று நாம் நமது தினசரி வாழ்க்கையில், அலுவலகத்தில், குடும்பத்தில் சந்திக்கும் குழப்பங்களுக்கு அர்ஜுனனின் சோகம் ஒரு சிறந்த உதாரணம், அப்படித்தானே? 100க்கு 100 உண்மை. மூல நூல்கள் இந்த சம்சாரம் என்பதை 3 விஷயங்களின் கலவையாக கூறுகின்றன: ராகம், சோகம் மற்றும் மோகம். ராகம் என்றால் பற்றுதல் அல்லவா? ஆம், ராகம் என்பது ஒரு பொருளின் மீதோ அல்லது மனிதரின் மீதோ வைக்கும் அளவு கடந்த பற்றுதல். அந்த பற்று வந்துவிட்டால் அதை இழந்து விடுவோமோ என்ற பயம் தானாகவே வந்துவிடும். பயம் வந்தாலே அதை தொடர்ந்து துயரம் வந்துவிடுமே. சரியாக பிடித்தீர்கள். அந்த துயரம்தான் சோகம். எப்போது ஒரு பொருளை இழக்க நேரிடுகிறதோ அப்போது சோகம் உருவாகிறது. அந்த சோகம் அதிகமாகும்போது எது சரி எது தவறு என்று சிந்திக்கும் திறனையே நாம் இழந்து விடுகிறோம். ஓ, சிந்திக்கும் திறனை இழப்பதுதான் அந்த 3வது நிலையான மோகம் என்பதா? ஆம், மோகம் என்றால் மயக்கம் அல்லது டெல்யூஷன். இது ஒரு சுழற்சி. பற்றுதல், துயரம், மயக்கம், இது மனிதர்களின் அடிப்படை பிரச்சனை. எனக்கு மூல நூலில் நான் படித்த ஒரு அருமையான உதாரணம் இப்போது ஞாபகத்திற்கு வருகிறது. நாம் நடக்கும்போது ஒரு ஊன்றுகோலை, அதாவது ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை முழுமையாக நம்பி நடக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய மொத்த எடையையும் அந்த தடியில தான் கொடுத்திருப்போம். ஆம், திடீரென்று யாராவது அந்த தடியை உருவி விட்டாலோ அல்லது அது உடைந்து போனாலோ நாம் சமநிலை தப்பி பொத்தென்று கீழே விழுந்து விடுவோம். அதேபோலதான் நம் வாழ்க்கையிலும் நடக்கிறது. எப்படி என்று நேர்களுக்கு சற்று விளக்குங்களேன். அதாவது, பல கண்ணுக்கு தெரியாத உணர்வு பூர்வமான ஊன்றுகோல்களை நாம் வைத்திருக்கிறோம். சிலருக்கு அது அவர்களின் வேலை, சிலருக்கு பணம், சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட உறவு. இது எல்லாமே வெளிப்புற பொருட்களின் மீதான நமது உணர்வுபூர்வமான சார்பு நிலை. மிக அருமையான ஒப்பீடு. அந்த பொருட்கள் மாறும்போது நாமும் சரிந்து விழுந்து விடுகிறோம். இங்குதான் அர்ஜுனனும் மாட்டிக்கொண்டான். தன்னுடைய தாத்தா, குரு, உறவினர்கள் என்று எல்லார் மீதும் அவனுக்கு இருந்த அதிகப்படியான பற்றுதலால் உருவான பிரச்சனை இது. ஆம், அவர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டுமே என்ற நிலை வந்தபோது அவனால் அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, அர்ஜுனனின் இந்த போர்க்கள பிரச்சனைக்கு கிருஷ்ணர் எவ்வாறு இந்த உலகளாவிய உளவியல் நோயை அடிப்படையாக கொண்டு பதிலளிக்கிறார்?
இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் அர்ஜுனனின் தோளில் தட்டி கொடுத்து, அழாதேப்பா, எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒரு சாதாரண ஆறுதலை சொல்லவில்லை. ஓ, அவர் அப்படி சொல்லவில்லையா? இல்லை, மாறாக மிகவும் கடுமையான ஒரு உண்மையை முகத்தில் அறைந்தாற்போல சொல்கிறார். கவலைப்படக்கூடாத விஷயங்களுக்காக நீ கவலைப்படுகிறாய் என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். ஒரு நிமிடம், இது சற்று முரண்பாடாக இருக்கிறது. ஒரு மனிதர் மிகுந்த கஷ்டத்தில் அழுது கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து, நீ கவலைப்படுவதற்கு தகுதியில்லாத விஷயத்திற்காக கவலைப்படுகிறாய் என்று சொல்வது இரக்கமில்லாத வார்த்தைகள் போல தோன்றவில்லையா? வெளியிலிருந்து பார்க்கும்போது அது கடினமாக கட்டாயம் தோன்றலாம். ஆனால் ஒரு நல்ல மருத்துவர் நோயாளியின் வலியை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டு மட்டும் இருக்க மாட்டார். ஓஹோ, அந்த வலிக்கான ஆணிவேரை அறுக்கத்தான் பார்ப்பார் என்று சொல்கிறீர்களா? மிகச்சரி. கிருஷ்ணர் சுட்டிக்காட்டும் அந்த ஆணிவேர் என்னவென்றால் அறியாமை, அதாவது இக்னோரன்ஸ். கணிக்கவே முடியாத, எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும் இந்த வெளிப்புற உலகத்தை நீ நிரந்தரம் என்று நம்புகிறாய் அல்லவா? அந்த உலகத்தின் மீது ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கட்டி வைத்திருப்பது. ஆம், அதுதான் முட்டாள்தனம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். என்றாவது ஒரு நாள் மாறப்போகும் விஷயங்களுக்காக இன்று நீ ஏன் உன்னுடைய அமைதியை இழக்க வேண்டும்? இதுதான் அவருடைய கேள்வி. ஆஹா, அப்படியானால் பிரச்சனை அந்த பொருட்களிலோ இந்த உலகத்திலோ இல்ல, அதை நாம் பார்க்கும் விதத்தில் நமது அறியாமையில்தான் இருக்கிறது. 100க்கு 100 உண்மை. சரி, மனதின் நோயை கண்டுபிடித்தாச்சு. தவறான மாறும் விஷயங்களை சார்ந்திருப்பதுதான் பிரச்சனை. அப்படியானால் இதற்கான தீர்வு என்ன? எது உண்மை, எது மாயை என்று பிரித்து பார்க்கும் அறிவு வேண்டும் என்று மூலநூல்கள் சொல்கின்றன. ஆம், இந்த அறிவைத்தான் ஞான யோகம், அதாவது சாங்கியம் என்று சொல்கிறார்கள். இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள நாம் சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நிச்சயமாக. முதலில் சத் மற்றும் அசத் ஆகிய 2 விஷயங்களுக்கு இடையிலுள்ள வித்தியாசத்தை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சத் என்றால் என்ன? சற்று விளக்குங்களேன். சத் என்பது எந்த காலத்திலும் மாறாதது, அழிக்க முடியாதது, அதற்கென்று எப்போதுமே ஒரு சொந்த இருப்பிருக்கும், அது எதையும் சார்ந்திருக்காது. அப்படியானால் அசத் என்பது? அசத் என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது. அதற்கென்று தனியாக எந்த இருப்பும் கிடையாது. உதாரணத்திற்கு ஒரு பானையை எடுத்துக்கொள்வோம். சரி, பானை இருக்கிறது. பானை என்பது ஒரு வடிவம் மட்டுமே. அது அசத். அது உடைந்தால் பானை என்ற ஒன்று அங்கே இல்லை. ஆனால் களிமண் என்பது சத். அது பானையாக இருந்தாலும் உடைந்த ஓடாக இருந்தாலும் களிமண் களிமண்தான். எவ்வளவு ஆழமான உதாரணம்! அப்படியானால் இந்த உடம்பும் மனதும் இந்த உலகமும் அந்த பானை போல அசத் வகையைச் சேர்ந்தவை என்று சொல்ல வருகிறீர்களா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. உலகமும் உடலும் அசத் என்றால் மனிதனின் உண்மையான இயல்புதான் என்ன? அதுதான் ஆத்மா என்று கீதை சொல்கிறது. அந்த ஆத்மா பிறப்பு இல்லாதது, எந்த மாற்றமும் அடையாதது மற்றும் நித்தியமானது. இதை விளக்குவதற்கு பகவத்கீதையில் மிகவும் பிரபலமான ஒரு உதாரணம் வருகிறது இல்லையா? நாம் எப்படி பழைய கிழிந்த ஆடைகளை களைந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொள்கிறோமோ அதேபோலதான் ஆத்மாவும் செயல்படுகிறது என்று. ஆம், ஆத்மா பழைய உடலிலை நீத்து புதிய உடல்களை ஏற்றுக்கொள்கிறது. இந்த ஆத்மாவை எந்த ஆயுதங்களாலும் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது என்று மிகவும் அழகாக கூறப்பட்டுள்ளது. இதை இன்னும் நம்முடைய நேயர்கள் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி புரிந்து கொள்ள நாம் கனவு உலகத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமா? தாராளமாக. அது ஒரு சிறந்த உதாரணம். நீங்கள் இரவில் ஒரு கனவு காண்கிறீர்கள். அந்த கனவுக்குள் ஒரு பெரிய உலகம் இருக்கிறது. நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு போர் நடக்கிறது, உங்களுக்கு அடிபடுகிறது, வலிக்கிறது. கனவுக்குள் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு ஆகிய 3ம் இருக்கின்றன. சரியாக சொன்னீர்கள். ஆனால் திடீரென்று விழித்தெழுந்தவுடல் என்ன ஆகிறது? அந்த மொத்த கனவு உலகமும் காணாமல் போய்விடுகிறது. உங்களைச் சுற்றி எந்த போரும் இல்லை. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் கனவில் பட்ட வலி உண்மையா? இல்லையே. முழித்தவுடன் அந்த வலி மாயமாகி விடுகிறது. அது அந்த ஒரு நபருக்குள்ளேயே ஒடுங்கி விடுகிறது. அதே போலத்தான் விழித்தெழுந்த ஆதமாவின் பார்வையில் இந்த தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் உலகமும் நமது உடலும் ஒரு தற்காலிகமான தோற்றமே தவிர நிரந்தர உண்மை கிடையாது என்று மூல நூல்கள் கூறுகின்றன. இங்கு கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு பெரிய உளவியல் விழிப்புணர்வை நமக்கு தருகிறது. சற்று பொறுங்கள். இந்த இடத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. நேயர்களுக்கும் இந்த கேள்வி கட்டாயம் எழும். கேளுங்கள், என்ன கேள்வி அது?
நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உண்மையான இயல்பு அந்த ஆத்மாதான். அதற்கு அழிவே இல்லை, அதற்கு எந்த பாதிப்பும் வராது என்று வைத்துக் கொள்வோம். அப்புறம் ஏன் எனக்கு வலிக்கிறது? தொடருங்கள். எனக்கு வயதாகும்போது நான் ஏன் கவலைப்படுகிறேன்? ஆத்மா அழியாது என்றால் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது, துயரப்படுவது யார்? ஏன் இந்த தற்காலிக உடலை நானென்று கருதி துன்பப்படுகிறோம்? இது மிகவும் அற்புதமான ஆழமான கேள்வி. இதை புரிந்து கொள்ள அத்தியாசம் என்ற ஒரு முக்கியமான கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாசம் என்றால் என்ன? சூப்பர் இம்போசிஷன் என்கிறார்களே, அதுவா? ஆம், அதேதான். அறியாமையின் காரணமாக நாம் ஒரு பொருளின் தன்மையை சம்பந்தமே இல்லாத இன்னொரு பொருளின் மீது ஏற்றி வைக்கிறோம். இருட்டில் கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைத்து பயந்து ஓடுகிறோம் இல்லையா? ஆமாம், அங்கு பாம்பு இல்லை, கயிறுதான் இருக்கிறது. ஆனால் நம் மனம் பாம்பின் மீதான பயத்தை அந்த கயிற்றின் மீது ஏற்றி வைக்கிறது. இதுதான் அத்தியாசம். ஒரு நிமிடம். அப்படியானால் நாம் நம்முடைய உடம்பை பார்த்து நான் தான் என்று ஏமாந்து போவதும் இதே போன்ற ஒரு அத்தியாசம்தானா? 100க்கு 100 அதேதான். சத் ஆகிய ஆத்மாவும் அசத் ஆகிய உடலும் மனதும் சேர்ந்திருக்கும் இந்த நிலையில் அறியாமையால் நாம் மிகப்பெரிய தவறைச் செய்கிறோம். என்ன தவறு? அசத் ஆகிய உடலின் தன்மைகளை சத் ஆகிய ஆத்மாவின் மீது நாம் ஏற்றி வைத்து விடுகிறோம். எனக்கு ஒரு உடல் இருக்கிறது, இந்த உலகத்தில் செயல்படுவதற்காக அதை நான் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன் என்று நாம் சொல்வதில்லை. அதற்கு பதிலாக நானே இந்த உடல் என்று தவறாக அடையாளம் கண்டுகொள்கிறோம், அப்படிதானே? சரியாக சொன்னீர்கள். இந்த ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் தான் நமது அனைத்து துயரங்களுக்கும் காரணம். உடம்புக்கு வயதாகும்போது என் உடம்புக்கு வயதாகிறது என்று சொல்லாமல் எனக்கு வயதாகிறது என்று கவலைப்படுகிறோம். ஓ, மனம் சோர்வடையும் போது என் மனம் சோர்வாக இருக்கிறது என்று சொல்லாமல் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் என்று நினைக்கிறோம். அட, எவ்வளவு துல்லியமான ஒரு உளவியல் பகுப்பாய்வு இது! ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும், அதாவது உடல் மற்றும் மனதிற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை பகுத்து பார்க்க தெரியாததுதான் நமது அடிப்படை பிரச்சனை. அந்த விவேகத்தை பெறுவதுதான் ஞானயோகத்தின் முதல் படி என்பதை இப்போது தெளிவாக புரிந்து கொண்டேன். மிகவும் மகிழ்ச்சி. சரி, தத்துவ ரீதியாக ஆத்மா அழியாதது, உடல் தற்காலிகமானது என்று தெரிந்துவிட்டது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் நாளை காலையில் எழுந்து அலுவலகம் செல்ல வேண்டும், குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆம், பல சவால்களை சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த அன்றாட போராட்டங்களில் கடமைகளைச் செய்யும்போது இந்த ஆத்ம ஞானத்தை எப்படி பயன்படுத்துவது? உலகத்தை விட்டு நாம் ஓடப்போவதில்லையே. இங்குதான் கர்மயோகம் வருகிறது இல்லையா? மிகச் சரியாக சொன்னீர்கள். ஞான யோகம் என்பது ஒரு புரிதல் என்றால், கர்ம யோகம் என்பது அந்த புரிதலை அன்றாட வாழ்வாக மாற்றும் கலை. இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? செயல் செய்வதில் மட்டுமே உனக்கு உரிமை உள்ளது, அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை என்று கீதையின் மிகவும் பிரபலமான ஒரு வரி இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஓ, அந்த வரியா? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நேயர்களின் சார்பாக ஒரு நடைமுறை கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். தாராளமாக கேளுங்கள். செயலின் முடிவுகள் மீது எனக்கு எந்த உரிமையோ அக்கறையோ இல்லை என்றால் நான் சோம்பேறியாக மாறிவிட மாட்டேனா? பலன்கள் மீது பற்று இல்லாமல் ஒரு செயலில் எப்படி சிறந்து விளங்குவது? இதன் உண்மையான அர்த்தம் என்ன? பலருக்கும் இதே சந்தேகம் வருவது இயல்புதான். ஆனால் கர்மயோகம் என்பது இலக்குகளே இல்லாமல் இருப்பதோ அல்லது எந்த செயலும் செய்யாமல் முடங்கிப் போவதோ கிடையாது. பின் எதுதான் கர்மயோகம்? நீங்கள் ஒரு பதவி உயர்வுக்காகவோ லாபத்திற்காகவோ ஆசைப்படலாம். ஆனால் நீங்கள் கடுமையாக உழைத்து ஒரு செயலை செய்து முடித்த பிறகு அதற்கான பலன் வருகிறது பாருங்கள். அப்போது உங்கள் மனம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை நிர்வகிப்பதே கர்மயோகம். அதாவது நான் மாதக்கணக்காக கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்து அது தோல்வியில் முடிந்தால் எனக்கு வரும் கோபத்தையும் விரக்தியையும் எப்படி நிர்வகிப்பது என்று சொல்கிறீர்களா? ஆமாம். எப்படினா, ராகம் மற்றும் துவேஷம், அதாவது விருப்பம் மற்றும் வெறுப்பு ஆகிய இரண்டையும் கடந்து சுயதர்மத்தை எதிர்பார்ப்பின்றி செய்வது. இதைத்தான் சமத்துவம் என்கிறார்களா? மிகச்சரி. சமத்துவம் யோகம் எனப்படுகிறது. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, இரண்டையும் சமமாக பாவிக்கும் மனநிலையே இது. இதை செயல்படுத்துவதற்கு 2 வகையான மனப்பான்மைகளை சுவாமி பரமார்த்தானந்தா மிகவும் அழகாக விளக்குகிறார். அவை என்னென்ன மனப்பான்மைகள்? முதலாவது ஈஸ்வர அர்ப்பண புத்தி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இந்த பிரபஞ்சத்திற்கு,
அல்லது இறைவனுக்கு செய்யும் ஒரு அர்ப்பணிப்பாக செய்வது. அப்படி செய்யும் பொழுது நாம் செய்யும் வேலையின் தரத்தில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது அல்லவா? நிச்சயமாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக வருவதுதான் மிகவும் முக்கியம். அது பிரசாத பாவனை. பிரசாத பாவனை என்றால் நீங்கள் கோவிலுக்கு செல்கிறீர்கள், அங்கே உங்களுக்கு பிரசாதம் தருகிறார்கள். அது கொஞ்சம் சுவை குறைவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக கிடைக்கலாம். நீங்கள் அதை விமர்சனம் செய்வீர்களா? இல்லை, கண்டிப்பாக மாட்டோம். ஏன் இவ்வளவு குறைவாக தருகிறீர்கள் என்று சண்டை போட மாட்டோம். மிகவும் பணிவாக அதை இறைவனின் பரிசாக ஏற்றுக்கொள்வோம். அதே மனநிலையில் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு முடிவையும், அது லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ, அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதுதான் பிரசாத பாவனை. ஆஹா, இந்த ஒரு மனநிலை மாற்றம் மொத்த மன அழுத்தத்தையும் காணாமலாக்கிவிடும் அல்லவா? நான் பலனை நினைத்துக்கொண்டே பயந்து வேலை செய்தால் ஸ்ட்ரெஸ் தான் மிஞ்சும். உண்மைதான். எதிர்பார்ப்புகளும் பற்றுதல்களும் நீங்கும்போது மன அழுத்தம் குறைகிறது. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் செய்யும் வேலையில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தும்போது தானாகவே அந்த வேலையின் தரம் பன்மடங்கு உயர்ந்து விடுகிறது. இது மனதை தூய்மைப்படுத்துகிறது என்று மூல நூல்கள் கூறுகின்றன. ஆம், இதையேதான் அந்தக்கரண சுத்தி, அதாவது மன தூய்மை என்று சொல்கிறார்கள். தூய்மையான மனம் மட்டும்தான் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு தகுதியானதாக மாறுகிறது. அப்படியானால் கர்மயோகம் என்பது மன அழுத்தத்தை நீக்கி செயலின் தரத்தை உயர்த்தும் ஒரு அற்புதமான உளவியல் கருவி. சந்தேகமே இல்ல. சரி, இந்த ஞானத்தையும் சமத்துவ மனநிலையையும் முழுமையாக அடைந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான்? அர்ஜுனனும் இதே கேள்வியைத்தான் கேட்கிறான். இதற்கு கிருஷ்ணர் கொடுக்கும் பதில்தான் இந்த அத்தியாயத்தின் உச்சகட்டம். அப்படிப்பட்ட மனிதனை கீதை ஸ்திதப்பிரக்ஞன் என்று அழைக்கிறது. ஸ்திதப்பிரக்ஞன் என்றால் நிலைத்த அறிவுடையவன், சரிதானே? ஆம். அவனுடைய புரிதலும் அமைதியும் எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருக்கும். தன்னைத் தவிர வேறு எதையும் சாராமல் தனக்குள்ளேயே முழுமையாக மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அவனது சிறப்பு. இதை விளக்குவதற்கு ஒரு ஆமையின் உதாரண மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஆமை தனக்கு ஏதேனும் ஆபத்து வருவதை உணர்ந்தால் உடனே தனது உறுப்புகளை தனக்குள்ளே இழுத்துக்கொள்ளும் அல்லவா? முழுமாக விலக்கிக் கொள்ளும் திறனை கொண்டிருப்பான். ஆனால் அதே சமயம் புலன்களை இப்படி கட்டுப்படுத்த தவறிய ஒரு சாதாரண மனிதன் எப்படி வீழ்ச்சி அடைவான் என்பதையும் கீதை எச்சரிக்கிறது. ஆமாம், மனிதனின் வீழ்ச்சி படிநிலைகள் ஒரு சங்கிலி தொடர் போல நடக்கும் என்று மிக துல்லியமாக விளக்கப்பட்டுள்ளது. அந்த வீழ்ச்சி படிநிலைகள் என்னென்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? கட்டாயமாக. முதலில் ஒரு மனிதன் ஒரு பொருளை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். இது பொருட்களின் மீதான சிந்தனை அல்லது சங்கம். தொடர்ந்து சிந்திக்கும் போது என்ன ஆகும்? பார்க்க பார்க்க அந்த பொருளின் மீது ஒரு பற்று உருவாகிறது. அந்த பற்று மிகச் சீக்கிரமே ஒரு தீராத ஆசையாக மாறுகிறது. ஆசை தடைபடும்போது? ஆசை தடைபடும்போது அது நேராக கோபமாக, கடுமையான கோபமாக உருவெடுக்கிறது. கோபம் வந்தால் பகுத்தறியும் திறனை இழந்து மயக்கம் வரும். மயக்கம் வந்தால் நல்ல விஷயங்கள் குறித்த நினைவாற்றல் இழப்பு ஏற்படுமா? சரியாக சொன்னீர்கள். நினைவாற்றல் இழப்பால் அவனது புத்தி நாசமடைந்து இறுதியாக அந்த மனிதனின் முழுமையான அழிவு நிகழ்கிறது. இதுதான் அந்த வீழ்ச்சி படிநிலைகள். அடக்க பாப்பா, ஒரு சின்ன ஆசை எப்படி ஒரு மனிதனை மொத்தமாக அழிக்கிறது என்று எவ்வளவு துல்லியமான உளவியல் விளக்கம் இது. சரி, இதை கேட்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஆச்சரியம்? இந்த ஸ்திதப்பிரக்ஞன் நிலை என்பது உலகத்தை விட்டு ஓடி கண்களை மூடிக்கொண்டு காட்டில் தியானத்தில் மட்டுமே இருக்கும் நிலையா, அல்லது உலகியலில் ஈடுபாட்டுடன் வாழும் மனிதனுக்கானதா? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் இணைத்து பார்த்தால் உலகத்தை விட்டு ஓடுவது முக்தியே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதை ஜீவன் முக்தி என்று கீதை அழகாகச் சொல்கிறது. ஜீவன் முக்தி என்றால் வாழும்போதே முக்தி அடையும் நிலையல்லவா? ஆம். வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த ஞானி உங்களையும் என்னையும் போல சாதாரண மனிதராகத்தான் தெரிவார். ஆனால் உணர்வு ரீதியாக அவர் முற்றிலுமாக சுதந்திரமானவர். இதை புரிந்து கொள்ள மூல நூல்களில் உள்ள கடலில் உதாரணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த உதாரணத்தை நேயர்களுக்காக சற்று விவரியுங்களேன். கடலுக்குள் எல்லா பக்கங்களிலிருந்தும் நதிகள் வந்து தொடர்ந்து கலந்து கொண்டே இருக்கின்றன. வெள்ளம் வந்தாலும் சரி, தண்ணீர் வரவில்லை என்றாலும் சரி, கடல் எப்படி அசைவின்றி அமைதியாக தன் நிலையில் மாறாமல் இருக்கிறதோ, ஆபூரியமானம் அசல பிரதிஷ்டம் என்று அதைத்தான் சொல்கிறார்கள். ஆம், அதேபோல உலக ஆசைகளும் சவால்களும் வந்து சேர்ந்தாலும் ஞானியின் மனம் சிறிதும் சலனமடைவதில்லை. இதுதான் மிகச்சரியான புரிதல்.
உணர்வுபூர்வமான முழுமையான சுதந்திரமே உண்மையான முக்தி. உண்மையாகவே இது ஒரு ஆழமான உளவியல் பயணம். இந்த அத்தியாயத்தின் முழு பயணத்தையும் நாம் சுருக்கமாக தொகுத்து பார்ப்போம். கட்டாயமாக தொகுக்கலாம். நமது துயரத்தின் அடிப்படை வேர் என்பது வெளிப்புறப் பொருட்கள் மீதான பற்றுதல். அதற்கான மருந்து ஆத்ம ஞானம். அதனை நடைமுறைப்படுத்த நமக்கு உதவுவது கர்மயோகம். இறுதியாக நாம் அடையும் இலக்கு ஸ்திதப்பிரஜ்ஞ நிலை. நான் சொல்வது சரிதானே? 100க்கு 100 சரி. இதுதான் 2ஆம் அத்தியாயத்தின் முழுமையான சாராம்சம். இந்த உரையாடலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் சுயமாக சிந்திப்பதற்கான ஒரு சவாலான கருத்தை முன்வைக்க நான் விரும்புகிறேன். நேயர்களே, இது உங்களுக்கான நேரம். நமது உண்மையான இயல்பே மகிழ்ச்சிதான் என்று மூல நூல்கள் சொல்கின்றன. அப்படி இருக்க அந்த மகிழ்ச்சியை வெளிப்புறப் பொருட்களில் தேடுவது என்பது நாம் அணிந்திருக்கும் மூக்குக் கண்ணாடியை உலகம் முழுவதும் தேடி அலைவதற்கு சமம், இல்லையா? மிகச் சிறந்த ஒப்பீடு. உலகன் சார்ந்த சார்பு நிலையிலிருந்து விடுபட்டு கடவுள் சார்ந்த சார்பு நிலைக்கு மாறி இறுதியாக தன்னைத்தானே சாரும் தன்மைக்கு, அதாவது செல்ஃப் டிபெண்டன்ஸ்க்கு மாறுவதே உண்மையான சுதந்திரம். உங்கள் அன்றாட வாழ்வில் உங்கள் உணர்வுகள் எந்த கண்ணுக்குத் தெரியாத ஊன்றுகோள்களை சார்ந்திருக்கின்றன என்பதை சற்று அமைதியாக அமர்ந்து சிந்தித்துப் பாருங்கள். இது ஒவ்வொருவரும் தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆழ்ந்த ஆய்வில் எங்களோடு இணைந்து இந்த பயணத்தில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு ஆழமான ஆய்வில் சந்திப்போம்.